இதுதான் சோழிங்கநல்லூர் ட்ரெக்கிங்ராஜ் கோவில். இந்த ரோடு தான் உங்களுக்கு ஓஎம்ஆர் அந்த ஈசிஆர் ரோட கனெக்ட் பண்ணுறது. ஓல்டு மகாபலிபுரம் ரோடு வந்து இந்த ஈஸ்ட் கோஸ்ட் இதுதான். ஸோ நம்ம ஈஸ்ட் கோஸ்ட் ரோடுக்கு இப்போ இதில் தான் போகணும். இந்த இதுக்கு ஒரு சின்ன கஃபே இருக்குது, நல்லாயிருக்கும். நாங்கள் டீ சாப்பிட்டோம். டீ சாப்பிட்டோம்னா சாப்பிட்டோம். இதுதான் ஈசிஆர் ரோடு. இதுதான் விஜிபி கோல்டன் பீச் யூனிவர்சிட்டி கிங்டம். பார்க்கிங் வந்து ஆப்போசிட் சைடில் இருக்குது. நம்ம பஸ்ஸு டூவீலர் வந்து அதை நான் யூஸ் பண்ணுவேன். இதுக்கு அடுத்தது இருக்கிறது தான் ஸ்னோ கிங்டம். இது கண்டிப்பாக யாரும் போக வேண்டிய இடம். ரொம்ப நல்லாயிருக்கும். சம்மர்லாம் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். பசங்களை கூப்பிட்டு போனால் ரொம்ப அழகாக பார்க்கலாம். இது பக்கத்துலேயே இருக்குது, விஜிபி யூனிவர்சல் கிங்டம் பக்கத்துலேயே இருக்குது. எதிர்க்க தான் நம்ம ஆல்ரெடி பார்த்த அந்த ஸ்டார்டிங் விஜிபி ஸ்டார்டிங் விஜிபி வெலாசிட்டி. இது பக்கத்தில் ஒரு இடம் இருக்குது, அது வந்து மெரீன் கிங்டம். அது தெரிஞ்சு பாருங்கள் போர்டு. ஸோ இங்கே வந்தால் மல்டிபிள் பிளேசஸ் நம்ம ஒரே டைமில் விசிட் பண்ணலாம். ஸோ ஒரு நாள் போகிறதே நமக்கு தெரியாது. ஸோ நமக்கு எதில் விருப்பம் இருக்கோ அதில் பார்க்கலாம். இது ஃபுல்லாக ஸ்னோ, அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க அழகாக ஸ்னோ போகலாம். மெரீனில் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க மெரீன் கிங்டம் போகலாம். ஸோ கேம்ஸ் அந்த மாதிரி இருக்கவங்க, ஸ்கேட்டிங் இருக்கவங்க அதில் போகலாம். ஸோ நார்மலாக விஜிபி கேம்ஸ் அதெல்லாம் பண்ணோம்னா அங்கே போகலாம். இந்த மாதிரி நிறைய இடங்கள் இருக்குது. இதுக்கு இதான் பார்க்கிங் ஏரியா. பைக்குக்கு, ஆட்டோ, கார், வேன், பஸ்ஸஸ்க்கு ரைட் போட்டிருக்காங்க. ஸோ யூனிவர்சல் கிங்டம், விஜிபி மரீன் கிங்டம், ஸ்னோ கிங்டம் வரவங்களும் இங்கே விட்டுக்கலாம். இது மரீன் கிங்டம். மரீன் கிங்டம் இதுதான் என்ட்ரன்ஸு. ஸோ இந்த இடத்துலையே நம்ம 3 இடங்கள் பார்த்துருக்கோம். அடுத்தது ஒரு பிளேஸ் வந்திருக்கோம். இது விஜிபி வெலாசிட்டின்னு பேர். அது பக்கத்துலேயே ஒண்டர் ஐஸ் ரிங்க்குன்னு இருக்குது. அநேகமாக இது ஐஸ் ஸ்கேட்டிங் அந்த மாதிரி இருக்கும். இது வந்து 6 லேன் ஆஃப் பவுலிங் அந்த மாதிரி ஏதோ கேம்ஸஸ்லாம் இருக்கும் நினைக்கிறேன். ஸோ நம்ம இப்போ விஜிபி ஏரியாவுக்கு வந்தாச்சு. இது ஒரு ஏரியா மகாபலிபுரத்தில் பார்க்க வேண்டிய இடம். பைக்குக்கு ரெண்டல் இருக்குது. ஒண்டர் ஐஸ் ரிங் போனோன்னா 30 rupees, ஆட்டோக்கு 50, காருக்கு 50, வேன் அந்த பஸ்ஸஸ்க்கு ஈச் 100 rupees. இதுதான் எதிர்க்க இருக்கிறது ஸ்னோ வேர்ல்டு. நான் உங்களுக்கு கிட்ட போய் காமிக்கிறேன். இந்த 2 இடமும் பாருங்கள். இதுவும் அதுக்கு விஜிபிக்கு எதிர்க்க தான் இருக்குது. விஜிபி வெலாசிட்டி அண்ட் விஜிபி ஐஸ் ரிங்க்கு. இதே இடத்துல அடுத்ததாக நம்ம பார்க்குறது விஜிபியோடது ஒண்டர் வேர்ல்டு. இது விஜிபி ஒண்டர் வேர்ல்டு மெரீன் கிங்டம் பக்கத்தில் இருக்குது. இதுலேயும் நிறைய ஃபன் ஆக்டிவிட்டீஸ் நிறைய இருக்குது. குழந்தைங்களை விளையாடுற இடம் நிறைய இருக்குது. ஸோ இது எல்லாமே நம்ம பக்கத்தில் இருக்குது. அநேகமாக இது எல்லாத்தையும் பார்க்கணுன்னா 2 days கூட ஆகும். நான் எல்லாமே உங்களுக்கு வெளியிலேருந்து லொக்கேஷன் தான் காமிக்கிறேன். எல்லாமே போனோன்னா தெரியாது.
முடியாதுன்னு இல்லை, ரொம்ப டைம் ஆகும். அதனால் வெளியிலேருந்து உங்களுக்கு எங்கே இருக்குன்ற மாதிரி நான் லொக்கேஷன்ஸ் ஷேர் பண்ணிடுறேன். அதனால் ஈசிஆர் ரோடு, மகாபலிபுரம் போகிற ரோடு. அடுத்ததாக பார்க்குற இடம் ஒரு வித்தியாசமான இடம். இது பெட்டிங் ஜோனு. ஸோ ஜங்க்லின்ற பேர், ஜங்க்லிங் பெட்டிங் ஜூ. இதில் எக்ஸாட்டிக் அனிமல்ஸ், அனிமல்ஸ், பேர்ட்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது. ஈவன் பாம்பு, மலைப்பாம்பு, முயல், இப்போ எக்ஸாட்டிக் அனிமல்ஸ்லாம் கூட நம்ம இதில் பார்க்கலாம். இந்த இடமும் பக்கத்துலேயே தான் இருக்குது. ஒண்டர் வேர்ல்டு பக்கத்துலேயே இருக்குது, ஜஸ்ட் பக்கத்துலேயே. இந்த இடம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ப்ளேஸு. இண்டோர் பெட்டிங் ஜோன், எக்ஸாட்டிக் பெட்டிங் ஷாப்பு. உள்ளே போய் விசிட் பண்ணுறவங்க பண்ணலாம். இதுவும் ஒரு இடம். இப்போ நான் காமிச்ச இடம் எல்லாமே ஈஞ்சம்பாக்கம்னு பேர். ஈசிஆரில் ஈஞ்சம்பாக்கத்துக்கு இருக்குது. இந்த இடத்துக்கு வரணும்னா ஈஞ்சம்பாக்கம்னு கேட்டு விஜிபின்னு கேட்டு நம்ம பஸ்லேயோ எதில் வரீங்களோ அந்த லொக்கேஷன் அதுதான். ரைட், நம்ம அடுத்து பார்க்குற இடம் இஸ்கான் டெம்பிள். இதுதான் என்ட்ரன்ஸு. ஈசிஆர் ரோட்டில் இருக்குது. அநேகமாக உள்ள ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் உள்ளே போனோம். 1.5 கிலோமீட்டர்ஸாக இருக்கும். இதெல்லாம் அது போகிற பாதை. அதுதான் மக்களே, நம்ம இந்தியாவிலே வந்து ஐ திங்க் பெங்களூரோட இஸ்கான் தான் பெருசாக. பெங்களூர் இஸ்கான் ரொம்ப பெருசு, போயிருக்கேன். இதுவும் ஆல்மோஸ்ட் கொஞ்சம் மிட் சைடில் தான் இருக்கும். இங்கே பாருங்கள், இதே பில்கிரிம்ஸ்லாம் இதே தங்கி இதே வீடு வாங்கி ஸ்டே பண்ணுறதுக்கும் ஆப்ஷன்ஸ்லாம் கண்டிப்பாக 2 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். மீட்டிங் ஏதாவது ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கும் நம்ம பிளேசஸ் இருக்குது. பாருங்கள், வந்துட்டோம். பார்க்கிங் ஏரியா. நான் இப்போ உங்களுக்கு ஈசிஆரில் இருக்கிற முக்கியமான பிளேசஸ்லாம் பார்த்துட்டு வரேன். எதுலேயுமே நான் உள்ளே போகலை, ஏன்னா எல்லாத்தையும் உள்ளெல்லாம் போகும்போது ரொம்ப டைம் எடுத்து இதுவாகும். ஸோ அப்படியே நான் எங்கே இருக்குது அதனோட அப்பியரன்ஸு அந்த மாதிரி காமிச்சிட்றேன். இதுதான் பார்க்கிங் ஏரியா, 2 வீலர் பார்க்கிங் ஏரியா. இப்போ வந்தது தான் நம்ம. ஸோ இவ்வளோ பெரிய இடம் இருக்குது, நீங்கள் வேணால் விட்டுக்கலாம். ஸோ இதுதான் டெம்பிள். இது ஒரு முக்கியமான பிளேஸு. நீங்கள் வந்தால் எப்பவும் கண்டிப்பாக இதை பார்க்கணும். இதுதான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் லஞ்ச் எதுவானா அந்த வேலை சாப்பிடலாம். இதுதான் வந்து ஓஎம்ஆரையும் ஈசிஆரும் கனெக்ட் பண்ணுற இடம். ஸோ லெஃப்டில் போனால் திருவான்மியூர், இங்கேருந்து ரைட்டில் போனீங்கன்னா நீங்கள் போகலாம், அப்படியே மகாபலிபுரம் போகலாம். ஸோ நீங்கள் லஞ்ச் ஆர் பிரேக்ஃபாஸ்ட் வேணால் அந்த இதாக சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். இந்த ஈசிஆர் ரோட்டில் நீங்கள் எந்த லெஃப்ட்லேயே உள்ளே வந்தாலும் சமுத்திரத்தை பார்க்கலாம். ஃபுல்லாகவே சமுத்திரத்தோட இதுதான், அலைகள் அடிச்சு இதாக இருக்கும். அக்கரை பீச்சா.
நான் கரை அக்கறை காக்கா பீச்சுன்னு சொல்கிறாங்க. அது ஒரு அக்கறை பீச்சுன்னு சொல்கிறாங்க. இது கொஞ்சம் அளவுனா இல்லாமல் ஷாப்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதே ஈசிஆர் ரோட்லேயே நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணணும், உள்ளே வந்து கொஞ்சம் நேரம் கடலில் அப்படி ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு குழந்தைங்கள விளையாடிட்டு போனோம்னா வரத்துக்கு நிறைய இடங்கள் இருக்குது. இது ஒரு பீச்சு, பேர் அக்கறை பீச்சு. அக்கறைன்ற அந்த இடம் பேர் அக்கறை, ஸோ அதனால் அக்கறை பீச்சுன்னு சொல்கிறாங்க. இந்த அக்கறை பீச்சு உள்ளே வர இடம் பாருங்கள். 2 பக்கம் மரங்கள் வந்து வேறு லெவலில் இருக்குது. சென்னையில் தான் இருக்கோமான்ற தெரியல, அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. சென்னைக்குள்ளே இவ்வளோ அழகான பிளேஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப சுகமாக இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது இடம். இந்த பக்கம் வந்தீங்கன்னா இந்த பீச் சும்மா என்டர் பண்ணிக்கோங்க. ஏன்னா இங்கே மட்டும்தான் கடைகள்லாம் கொஞ்சம் இருக்குது, தண்ணி இருக்குது, ஸ்நாக்ஸ்லாம் வந்துருக்காங்க. மற்ற இடத்துலலாம் ரொம்ப அளவுலாம் இருக்கும், அவ்வளோ சேஃபாக இருக்குது. இது கொஞ்சம் மக்கள் நடமாட்டம் இருக்குது, போனால் வரலாம். இந்த இடம் பேர் அக்கறை. ஈஸியாக இருக்கும். நான் ஃபஸ்ட்டே காமிச்ச மாதிரி இந்த ஹோட்டல் உபஹிஹார், இது பியூர் வெஜ்ஜு. இங்கே ஒரு மதுரை கல்யாண் மெஸ்ஸுன்னு ஒன்று இருக்குது. இது நான் வெஜிடேரியன், அது வெஜிடேரியன் சாப்பிட்லாம். ஒரு ஜங்ஷன் மாதிரி இது ஓஎம்ஆர் அண்ட் ஈசிஆரை கனெக்ட் பண்ணுற இடம். ஸோ இங்கே ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டோ இல்லை லஞ்சோ நீங்கள் வர டைமுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது நம்ம எடுத்துகிட்டு போகலாம், சாப்பிட்டுட்டு போகலாம். இது ஒரு ஃப்ரெஞ்சு வில்லேஜ் ஃபுட் கோர்ட் கேம் ஜோனு. இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக அதோட வைப் ஃபுல்லும் நைட்டில் தான். அது ரொம்ப நைட்டு 8 o'clock மேலே வந்தீங்கன்னா ரொம்ப வைப்பாக இருக்கும். நிறைய ஆக்டிவிட்டீஸ், கேம்ஸு எல்லாமே இருக்குது, ஃபுட் கோர்ட்ஸ் எல்லாமே இருக்குது. ஷாப்பிங் பண்ணலாம், விளையாடலாம், எல்லாம் நிறைய ஆக்டிவிட்டீஸ். நம்ம அடுத்து வந்திருக்க இடம் மத்ய நாராயண பெருமாள். இது ஒரு டெம்பிள், மத்ய நாராயண டெம்பிள். இப்போ மூடி இருக்குது. ஆஃப்டர்நூன் 4 PM திறப்பாங்க டைமிங்ஸு. ஸோ 6 AM to 11, 4 to 8:30 டைமிங்ஸு. பீச்சுக்கு ஓட்டினா வெளியே இருக்குது. உள்ளே போட்டி இருந்தாலும் நம்மளால் பார்க்க முடியாது. இது ஒரு ஈசிஆரில் பார்க்க வேண்டிய இடம். இந்த சுவாமி வந்து ஓப்பன்லேயே தான் இருக்கும். சாமி நம்ம இது பண்ண முடியாது, ஓப்பன்லேயே தான் இருக்கும். இப்போ நம்ம வந்திருக்க இடம் ஈசிஆர் ஸ்பீடுவே. இது ரேஸ் கார்ஸ்லாம் வர்ற இடம். இந்த மாதிரி ஒரு பிளேஸ். இதுதான் அந்த ஈசிஆர் ஸ்பீடுவே உள்ளே போகிற வழி. வாங்க இப்போ உள்ளே போய் இடம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.
அப்புறம் இது நாசா யூத் ஹப்னு இடம். லேசர் டேக், பவுலிங், ஸ்டேட் எஸ்கேப்பிங், லேசர் மேஸ், ஸோ விஆர் கேமிங் அந்த மாதிரி நிறையா இருக்குது. இது ஒரு கேமிங் சென்டரு. இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க போய் பார்க்கலாம். இதில் நிறைய இடத்துல இருக்குது சென்னையில். இது ஒரு பிளேஸ் நம்ம ஈஸியாக பார்க்குறோம். இது அடுத்து ரொம்ப ஓல்டு தேட்டர் மாயாஜால். ரொம்ப காலமாக இங்கே இருக்குது. எல்லாம் கார்பரேட்லாம் இங்கே தான் கூப்பிட்டு வருவாங்க. ரொம்ப டிஸ்டன்ஸு. இப்போ நிறைய டெவலப் ஆனதுக்கு நிறைய இப்போ கனெக்டிவிட்டி இருக்குது, நிறைய பஸ்ஸஸ் இருக்குது. ஒரு மல்டிப்ளெக்ஸு, உள்ளே ரெஸ்டாரண்ட்டு, ஷாப்பிங்ஸ் எல்லாம் இருக்குது. நம்ம பார்க்கக்கூடிய இடம் இந்த ஈசிஆரில் முத்துக்காடு. இது ஒரு பேக் வாட்டர் போட்டிங் ரைட் சைடில் இருக்குது. இப்போ தெரியுது பாருங்கள், இந்த இடம் தான் உள்ளே எழுதி போனோம். இதுதான் அந்த பேக் வாட்டர். தெரியுது பாருங்கள், கடல் அதுலேருந்து வர பேக் வாட்டர் பண்ணி இதெல்லாம் போட்டு சர்வீஸ் இருக்குது. அப்புறம் இந்த ப்ளூ ஃப்ளாக் பீச்சுன்னு ஒன்று இருக்குது. அதாவது ப்ளூ ஃப்ளாக் பீச்சுன்னு ஒரு சர்டிஃபிகேட்டு, பீச்சோட க்ளீன்னஸ்ஸு அதுக்கு கவர்மெண்ட் கொடுக்குற சர்டிஃபிகேட் தான் ப்ளூ ஃப்ளாக்கு. அது க்ளீன்னஸ்ஸு, அது இருக்கிற மற்ற நல்ல விஷயங்களை பொறுத்து அவங்க கொடுக்குறாங்க கவர்மெண்ட்டு. ஸோ அந்த இதில் இங்கே வந்து கோவளத்தில் 2 பீச் இருக்குது. நார்மல் கோவளம் பீச்சு, இது ப்ளூ ஃப்ளாக் பீச்சு. இது 250 கிலோமீட்டர்ஸில் வெப்சைட்டில் இருக்குது. இதுவும் நீங்கள் போய் பார்க்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம அடுத்தது ஈசிஆரில் பார்க்குற இடம் வந்து நித்திய கல்யாண பெருமாள்னு ஒரு கோவில். பெருமாள் இது ரொம்ப பிரசித்தி பெற்ற கோவில். கல்யாணம் வர வேண்டி நம்ம இங்கே வந்து சுவாமி வேண்டிட்டால் நடக்க எழுதிடும். திருப்பியும் கல்யாணம் நடந்தோம்னா மறுபடியும் வந்து சுவாமிக்கு மாலையை ஒரு ஐடியா இருக்குது, மாலை கொடுத்து வாங்கணும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய க்ரொக்கடைல் பார்க்கு. இதுதான் க்ரொக்கடைல் பார்க்குன்னுவாங்க. இது டிக்கெட் கவுண்டரு. மண்டே ஹாலிடே வருது. ஸோ அதர் டேஸில் வந்து 9 to 5 PM. அடல்ட்டுக்கு 110, சைல்டுக்கு 50s டிக்கெட் கலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து முதல்ல பண்ணேன். இங்கே ஒரு சாய்பாபா கோவில் இருக்குது, சாய் ட்ரஸ்ட்டுன்னு. எதற்கே ஒரு ஜெயின் டெம்பிளும் இருக்குது. இதுவும் வந்து பார்க்கலாம். பட் டைமிங்ஸ் வந்து 8 to 12:30 போட்டிருக்கு, 4 to 8:30 PM. இதுதான் மகாபலிபுரத்தில். இப்போ மகாபலிபுரத்துக்கு முன்னே நம்ம பார்க்குற ஒரு கட்சி